இன்னைக்கு வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை போடுவார்கள் என்று சொல்லி வேதம் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி நம்முடைய காலகட்டத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் 22 அதிகாரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது. முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் தான் 100% தீர்க்க தரிசன புஸ்தகம். 100% பைபிள் இருக்கிற 100% தீர்க்க தரிசன புஸ்தகம் எதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது. இயேசு பரமேறி போனதிலிருந்து மீண்டும் நித்தியம் வருகிற வரைக்கும் உள்ள எல்லா சம்பவங்களும் அதில் இருக்கும். மிக முக்கியமான காலகட்டங்கள் எல்லாமே அதில் இருக்கும். நாம வாழ்ற இந்த காலகட்டமும் அதில் இருக்கும். என்னன்னா அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிக்கணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை கொடுத்த முறை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னு சொன்னா எல்லா புஸ்தகத்தையும் ஆண்டவர் கொடுத்த விதத்துக்கும் இதை கொஞ்சம் கொடுத்த விதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னு கேட்டா இது ஒரு வகையான ஓமை. பொதுவாக ஓமைன்னா என்ன அப்படின்னு சொன்னா நாம தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஒரு ஈஸியான விஷயத்தை சொல்லுவோம். அதான் ஓமை. ஆனா இந்த ஓமை எப்படி இருக்கும்னா உலகத்திலேயே அப்படி ஒரு பொருள் இருக்காது. 7 தலை 10 கொம்பு அப்படி இருக்கும். அது நம்ம கற்பனையிலே இருக்காது. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி பரலோகத்தினுடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது ஒரு வித்தியாசமான முறை. அதனாலதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது, அது யாருக்கும் புரியாது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு ஒரு புக் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு புக்கை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு முறை இருக்கு. முதல்ல இந்த புக்கை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த புக்கை படிக்கிறதுக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் வேணும். அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னா நம்ம வாக்கு தத்துவத்துக்கு பைபிள் படிக்கிறவங்க நிறைய பேர் ஏதாவது கிடைக்குமா, இந்த நாள் இனிய நாளாய் அமையுமா அப்படின்னு நினைச்சு நம்ம பைபிள் படிக்கிறவங்க. அப்படி படிக்கிறவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒத்து வராது. ஏன் ஒத்து வராதுன்னா இதுல வாக்கு தத்தம் எடுத்தீங்கன்னா 1 இல்ல 2 தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இதை நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஜெயம் கொள்ளுகிறேன் ஏன்னா உனக்கு ஜீவ விருட்சத்தை தருவேன். இதை தவிர எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த வாக்கு தத்துவத்துக்கு பைபிள் படிக்கிறவங்களுக்கு என்ன வராது, இது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், நாளைக்கு ஒரு புது வேலைக்கு நான் ஜாயின் பண்ண போறேன், அந்த ஆபீஸ் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற HR அல்லது ஜெனரல் மேனேஜர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சு பாருங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அது பாதாளத்திலிருந்து ஏறி வர போகிறது. அதுக்கப்புறம் வேலைக்கு போவோமா நம்ம? ஏன்னா அதுக்கு தான் சொல்ல வர, இந்த புக்கை அப்படி படிக்கிறதுக்கு ஒத்து வராது. இந்த புக்கை படிக்கணும்னா உட்காந்து கொஞ்ச நேரம் தியானிக்கணும். அதுக்குன்னு உட்காந்து என்ன செய்யணும், டைம் கொடுக்கணும். நம்ம 23ஆம் சங்கீதத்தையே 23 செகண்ட்ல படிக்கிறவங்க இல்லையா? எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா. எனக்கு அந்த சிலர்லாம் சாப்பாட்டுக்கு ஜோம் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க தான் சாப்பாட்டுக்கு கரெக்டா ஜோம் பண்றாள். சோத்திர ஆண்டவரே ஆமேன், சாப்பாடு வச்சவொன்னு அவர் ஜோம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வசனம் படிக்கிறாள். நமக்கு வந்துட்டு இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை உட்காந்து தியானிக்கணும்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கஷ்டம். 2வது வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாம எது கஷ்டமா நினைக்கிறோமோ, கொஞ்சம் அருவருக்கிற மாதிரி நினைக்கிறோமோ அதெல்லாம் இருக்கும். அதுல எதெல்லாம் நமக்கு பிடிக்காதோ அப்படி சொல்லலாம். எதெல்லாம் பிடிக்காதோ, உதாரணமா எங்க பார்த்தாலும் மிருகமா இருக்கும், பாதாளம், அப்புறம் அக்கினி, கொப்பளம் உண்டாகும், இப்படியே இருக்குமா, அதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், உன் பாதையில நெய்யாய் பொழியும், நம்ம அப்படித்தானே விரும்புறோம் இல்லையா? பலிக்கு பெருகுவாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இப்படியே கேட்டவங்களுக்கு கொப்பளம் உண்டாகும், சடுதியில் நாசம் ஆவாய், இதோ அக்கினி கொட்டப்படுகிறது. காலங்கத்தால எந்திரிச்சு 5 மணிக்கு அதை படிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. படிக்க முடியாதுன்னு இல்லை, நம்ம அப்படி எதிர்பார்க்கல. நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது, அப்படிப்பட்டதாக இருக்கு. ஒருத்தர் என்ன வந்து கேட்டாரு, ஏன் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லா வெறும் மிருகமாவே இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதுல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது பாட்டுன்னு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நான் அது கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எக்ஸ்ட்ராவா இதுல வேற இருக்குது அப்படின்னாரு அவர். எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஓமை புரியாததுனால தான் நம்ம என்ன செய்யறோம், அதை மிருகமா பாக்குறோம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் அந்த 13ஆம் அதிகாரம் 16, 17 இருக்குது. அது இப்ப நம்ம வாழ்ற காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த 2 வசனத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மிருகங்கிற வார்த்தை தான். அந்த மிருகம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த வசனமே உங்களுக்கு புது டைமென்ஷன்ல தெரியும். நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறையை உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு சின்ன ஃபார்முலா தான். அப்புறம் நீங்க ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், நீங்களே அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம்
பஹ்ரைனுக்கு நான் தேவைப்பட மாட்டேன். என்ன அப்பாடா எப்படி சிரிக்கிறீங்க பாருங்க. அப்போ ஒரு ஃபீலிங்கோட தான் இருந்திருக்கிறீங்க. சரி இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். கவனிங்க, அந்த வெளிப்படுத்தல் 13:1 வாசிங்களேன். நம்ம அதை படிக்கிற முறையை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வாசிக்கிறவங்க இருக்கீங்களே, அந்த மிருகத்தை விட நீங்க வேகமா வரீங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பின்பு நான் முன்பு வரீங்க. யார் பின்பு வரீங்க யார் முன்பு வரீங்கன்னு தெரியல. நானும் ஒரு 4 நாளா பாக்குறேன். அதனால வசனம் வாசிக்கிறது நல்லது, அது கொஞ்சம் விட்டு கொடுத்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது. வாசிங்க பார்ப்போம். அப்பா 3வது பின்பு வந்துருச்சு பாருங்க. இதுலதான் அந்த 2 பின்பும் பின்னாடி போயிருச்சு. இப்ப இல்ல நீங்க இருங்க, அவங்களே வாசிங்க. ஒருத்தர் இல்ல உங்களை தப்பா சொல்லல, அவங்க பாவம் எடுத்துட்டாங்க. வாசிங்க. சரி கவனிங்க, இந்த வசனத்தை இப்ப எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து நான் சொல்லித்தரேன். இந்த முறையில படிச்சா உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப அந்த 1வது வசனத்துல ஒரு அற்புதமான சீக்ரெட் இருக்கு. இப்ப நம்ம அதை படிக்க போறோம். ஒருவேளை நீங்க எழுதுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எழுதி கொடுங்க, நல்லது. எழுதுனா உங்களுக்கு நல்லது, எழுதாவிட்டால் எனக்கு நல்லது. ஏன்னா திருப்பி நானே தானே வந்து சொல்லி தரணும் இல்லையா? இல்லை எழுதாம போயிட்டீங்கன்னா எழுதிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே பிரிச்சு படிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். கவனிங்க, இப்பதான் 2-4 பேர் பேனாவியே தேடுறாங்க. சரி சீக்கிரம் எடுங்க. கவனிங்க, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. இப்போ இப்படி ஒரு மிருகம் கண்டிப்பாக கிடையாது. 7 தலை 10 கொம்போட ஒரு மிருகம் கிடையாது. அதுவும் சமுத்திரத்துல கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஓமை, ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு. தரிசன சீக்ரெட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்தேயு 13:9-10 இதுவைகளுக்கு பின்னால் பரலோகத்தினுடைய ரகசியங்கள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம் என்றால் என்ன? சமுத்திரம் என்றால் கடல். இப்ப யாருக்காவது தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் பஹ்ரைன்ல வந்து இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். சமுத்திரம் என்றால் கடல். நீங்க யூகிக்க கூடாது. அது வெளிப்படுத்தும் விஷயத்துல அடுத்த விஷயம். யூகிக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும். இந்த யூகிக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. நம்மளா யூகிப்போம் இல்லையா? நம்மளா யூகிச்சு நீங்க போய் இன்டர்நெட்ல போய் பாருங்க. அந்தி கிறிஸ்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிலாரி கிளின்டன்ல ஆரம்பிச்சு பின்லாடன் வரைக்கும் இருக்கும். எல்லார் பேரும் அவன் ஏன்னா அவன் கெஸ் பண்றான். இவரா இருப்பாரோ, ஜோ போப் ஜான் பால் 2 இருப்பாரோ, ஹிலாரி கிளின்டனா இருக்குமோ, ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷா இருப்பாரோன்னு. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, அந்தி கிறிஸ்து ஆனாதா இருக்கணுமா, ஏன் பெண்ணா இருக்க கூடாதா? ஒரு ஹிலாரி கிளின்டன் தான் கேட்கிறாரு நினைச்சிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க பைபிள்ல ஆணும் தான் இருக்கு, அவன் வருவான் போவான் இருக்கு, பெண்ணுன்னு இல்ல அப்படின்னு. ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு? இல்ல என் மனைவிக்கு எல்லா குவாலிட்டியுமே இருக்காது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 5 நாளா இருந்தாலும் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கோம். எங்க கிட்ட வந்து பேசுறவங்களை பத்தி மட்டும் நாங்க சொல்ல முடியும். கவனிங்க, அப்போ யூகிக்காதீங்க. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? வசனம் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சமுத்திரம் என்றால் என்ன? ஜனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 17:15. அப்போ சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். மிருகம்னா என்ன? வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. தானியேல் 7:23. நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும். அப்ப மிருகம்னா என்ன? ராஜ்யம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீ ஏன் திடீர்னு வெளிப்படுத்தின விஷயம் தானியேலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 7:3. எங்கிருந்து வருது? வெளிப்படுத்தின 13:1 எங்கிருந்து வந்துச்சு? சமுத்திரத்துல. அப்ப சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் வருதுன்னா, மிருகம்னா என்ன அர்த்தம்? அப்ப ராஜ்யம் வருகிறதுன்னு அர்த்தம். ஏன் இந்த சமுத்திரன்ற இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா, இதை வேணா சைட்ல எழுதிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 மிருகம் தான் மொத்தம் 4 தான். 4 இடத்துல இருந்து வரும். 12:3 வானத்துல இருந்து வரும். 13:1 சமுத்திரத்துல இருந்து வரும். 13:11 பூமியிலிருந்து வரும். 17:8 பாதாளத்துல இருந்து வரும். மொத்தம் 4 மிருகம் தான். இந்த 4 மிருகம் தான் அங்கங்க சுத்தி வரும்.
இவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள மிருகமே. இந்த 4 மிருகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு 25% உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். மொத்தமே 4 மிருகம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல. இப்ப நம்ம பார்க்க போறது சமுத்திரத்துல இருந்து வர மிருகத்தை பத்தி மட்டும்தான். அப்போ மிருகம் என்றால் என்ன குறிக்கிறது? சமுத்திரத்தில் வர மிருகம்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அதையும் எழுதி கொள்ளுங்க. பின்பு அதற்கு அந்த மிருகத்திற்கு எத்தனை தலைகள் இருந்தது? 7 தலைகள். 7 தலைகள்னா என்ன? வெளிப்படுத்தின யூகிக்காதீங்கன்னு சொன்ன தானே, யூகிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம யோசிச்சா தப்பா தான் யோசிப்போம். அதனாலதான் அவர் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறார். தலைகள் 7 தலைகள் என்றால் என்ன? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அந்த 7 தலைகளும் ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 7 தலை என்பது எதை குறிக்கிறது? ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. ஸ்திரீனா என்ன? அதே 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 17, 18. நீ கண்ட ஸ்திரீயானவள். அப்ப ஸ்திரீனா எதை குறிக்குது? அது எதுக்கு மேல உட்கார்ந்திருக்கு? 7 மலைக்கு மேல உட்கார்ந்திருக்கு. 7 மலைக்கு மேல உட்கார்ந்திருக்கிற நகரம் எது? உலகத்திலேயே ஒரே ஒரு நகரம் தான் 7 மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிறது, ரோம் நகரம். வேற எந்த நகரமும் இருக்காது. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின். இதான் அந்த 7 மலையோட பேர். இந்த 7 மலைகளை தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா புனித குன்றுகள்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஓரேப்னு சொல்றோம், சியோன் மலைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ரோமன் கத்தோலிக்கத்துல 7 மலை இருக்கிறது, புனித குன்றுகள்னு சொல்லுவாங்க. அதான் இந்த 7 மலை. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின் என்று சொல்லக்கூடிய 7 மலைகள். அப்ப ஆண்டவர் கடைசியா சொல்றாரு 7 மலை உள்ள நகரம் என்பது எதை குறிக்கிறது? ரோம் நகரத்தை குறிக்கிறது. அப்ப அந்த மிருகத்திற்கு, அந்த ராஜ்யத்துக்கு தலை என்னவா இருக்கு? ரோம் நகரா இருக்கு. அடுத்து எத்தனை கொம்புகள் இருக்கு? 10 கொம்புகள்னா எதை குறிக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 13:1 வேற மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப நீங்க படிச்சு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இப்ப வாசிங்க 13:1. கடற்கரை மணல்னா என்ன? அத சொல்லலையே. கடற்கரை மணல்னா என்ன? சவுண்டா? அதுதான் யூகிக்காதீங்க. என்ன தப்பா தான் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அது கேட்டேன். யூகிக்கவே கூடாது. ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்ப கடற்கரை மணல்னா யாரு? இஸ்ரவேல் புத்திரரை குறிக்கும். இப்ப 13:1 வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் மத்தியிலே நின்றேன், அப்பொழுது ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதற்கு ரோம் தலைமையாகவும் 10 ராஜாக்களும் இருந்தார்கள். இதான் அது பின்னாடி இருக்கிற சீக்ரெட். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா அது பார்வைக்கு சிறுத்தையை போல இருந்தது, அதற்கு சிங்கத்தை போல வாய் இருந்தது, அதற்கு கரடியின் போல கால்கள் இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்கு. இதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தீங்கன்னா அங்க ஒரு ரகசியம் கிடைக்கும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறை இதுதான். அப்ப இதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? நமக்கு பொறுமை வேணும், டைம் வேணும். காப்பிக்கு முன்னாடி பைபிள் படிச்சா படிக்க முடியாது. சிலர்லாம் காப்பி குடிக்கிறதுக்காகவே பைபிள் படிப்பான் வேக வேகமா. ஏன்னா வீட்டில் சொல்லியிருப்பாங்க பைபிள் படிச்சாதான் காப்பி குடிக்கணும்னு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வசனத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சீக்ரெட் இருக்கு. இப்படிதான் நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா யூகிக்காதீங்க. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்? அந்த மிருகத்தை பத்தி பார்க்க போறோம். மிருகத்தின் முத்திரையை பத்தி நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 13:17 வாசிங்க பாப்போம். 13:17. மிருகம்னா என்ன? ராஜ்யம். ராஜ்யம்னா அரசாங்கம், கவர்மெண்ட். என்னாச்சு? தள்ளி உட்காந்துருங்க, தள்ளி உட்காருங்க. யாராவது ஒருத்தர் இப்ப அங்க உட்காருங்க. தயவு செய்து யாராவது ஒருத்தர் அங்க உட்காருங்க. தமிழே தெரியல யாருக்கும். யாராவது ஒருத்தர் அந்த சீட்ல உட்காருங்க தயவு செய்து. வாங்க. இனிமேட்டு யாரையும் ஃப்ரெண்ட்ல விடாதீங்க. ஃபில் ஆயிடுச்சு. பாடத்துக்கு நடுவில் வந்துட்டே இருந்தீங்கன்னா பாடம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை.
இப்போ வெளிப்படுத்தல் 13:17 வாசிங்க பார்ப்போம். அப்ப மிருகம்னா என்ன? ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் அந்த கவர்மெண்டின் முத்திரையாவது அதன் பெயரையாவது லக்கத்தையாவது லக்கையாவது இல்ல லக்கத்தை லக்கத்தையாவது பெற்றுக்கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1900 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி காலத்துல ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, அதனுடைய பெயர், அதனுடைய நம்பர், இலக்கம், இதை பெற்றுக்கொண்டால் தான் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதையும் எங்க போடுவாங்கன்னா வலது கையிலாவது நெற்றியிலாவது போடுவாங்க. அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்ன ஒரு சீக்ரெட் பார்த்தோம்ல, அந்த சீக்ரெட்னா என்ன? கடைசி காலத்துல ஒரு கிங்டம் வரும். அந்த கிங்டம்க்கு ரோம் நகரம் தலைமையா இருக்கும். அதோட 10 நாடுகள், 10 ராஜாக்கள் இருப்பார்கள். இப்ப அதுதான் யூரோப்பியன் யூனியன்ல, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகி இருக்கு. அதுல ரோம், இத்தாலியும் இருக்கிறது. அதுதான் கடைசியில் ஆளுகைக்கு வரப்போகிறது என்பதை ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப அவங்க கொண்டு வர போற மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜியை குறித்து தான் அந்த 13, 16, 17 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மிருகத்தின் அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், பெயர், நம்பர், இது இருந்தால் தான் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த நம்பரை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது என்ன நம்பரா இருக்கு? 666. இதை பத்தி நிறைய விஷயங்கள் நேற்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 17வது வசனம் கர்த்தர் சொன்னபடி மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கத்தோட கடைசி காலத்துல வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யற ஒரு காரியம் உலகம் முழுவதும் வர தொடங்கி இருக்கு. அதுதான் இது. இதுக்கு பேரு ஐசின்னு சொல்றோம், ஐடி கார்டு. அதோட ஆக்சுவல் பேர் என்னன்னா MNIC, மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடி கார்டு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாட்டில் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்தியாவில் அதுக்கு ஆதார்னு பேர் இருக்குது. அதே மாதிரி இது எல்லா நாட்டிலையும் கொடுக்குறாங்க. அமெரிக்கால இருக்கு, அமெரிக்கால ஐசின்னு சொல்லுவாங்க. பஹ்ரைன்ல இருக்கு, அதுக்கு பிறகு ஐரோப்பா நாட்டில் இருக்கு, அப்புறம் மலேசியால இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு. கனடால இருக்குது, கனடால சின் கார்டுன்னு பேரு, சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னு பேரு. அப்புறம் யூகேல NI நம்பர்னு பேரு. அப்புறம் நம்ம ஊர்ல வந்து ஆதார்னு பேரு, மலேசியால மை கார்டுன்னு பேரு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த கடைசி காலத்துல இப்படி ஒரு அட்டை கொடுக்கப்படுகிறது. முதல்ல இந்த அட்டைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை. இரண்டாவது அதனுடைய பெயர், அந்த அரசாங்கத்தின் பெயர். மூன்றாவது ஒரு இலக்கம். இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, ஒரு இலக்கம். எல்லாத்திலும் இது இருக்கும். ஒரு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம். ஒரு மிருகத்தின், அதாவது மிருகம்னா அரசாங்கம், ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், இலக்கம். ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், இலக்கம். ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், இலக்கம். எந்த நாட்டுக்கு போனாலும் இது மூணும் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இன்னைக்கு இந்த ஐசி இல்லாமல் எதையுமே எந்த நாட்டிலுமே என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. அவங்க நம்ம நாட்டில் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவிலாம் ஆதார் இல்லாம எதையுமே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாதுங்கிறாங்க. ஏற்கனவே இந்த மெத்தட் 15-20 வருஷமாக ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பைலட் மெத்தடாக முதலாக மலேசியாவில் தான் கொண்டு வரப்பட்டது. மைகாட் அப்படின்னு சொல்லி இந்த டெக்னாலஜியோட இருக்கக்கூடியதான ஒரு சிஸ்டம். இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய 99% முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்ரீலங்காலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஏரோட ஸ்ரீலங்காலையும் கொடுத்து முடிச்சிருவாங்க. இந்த மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கத்தோட வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யக்கூடிய ஒரு அட்டை உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இதுதான் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலானா? இதுதான் இப்போ ஆல்டர்னேட்டாக உங்களுடைய எல்லா கரன்சிக்கு பதிலாக டிஜிட்டல் மணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை வச்சுதான் இனி வாங்குறது விற்கிறது எல்லாமே என்ன பண்ண போறோம், டிசைட் பண்ண போறோம். அதுல நம்மளை பழக்கப்படுத்த தொடங்கி 10 வருஷம் ஆச்சு. இப்ப கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு பாருங்களேன். இந்த நம்பர் ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றத கொஞ்சம் உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ள ஏன் உங்களை கொண்டாந்து இருக்கிறாங்க? ஒவ்வொரு சர்வாதிகாரின் ஆட்சி பூமிக்கு வரும்போதும், ஒவ்வொரு டிக்டேட்டர்ஷிப் அல்லது ஒரு கவர்மெண்ட் பூமிக்கு வரும்போதும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜை உலகம் ஃபுல்லா எல்லாரும் படிக்கணும்னு என்ன செய்வாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், நேபுகாத் நேச்சார் எல்லாரையும் பிடிச்சிட்டு போன உடனே கல்தையர் மொழியை படிக்க சொல்லி தானியேலுக்கு என்ன செய்யறாரு, சொல்லிக் கொடுக்க சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல. அதே மாதிரி அலெக்சாண்டர் உலகத்தை பிடிக்கும் போது தன்னுடைய கிரேக்க மொழியை உலகம் ஃபுல்லா என்ன பண்ணாரு, பரவ வச்சாரு. இப்ப நீங்க அந்த கிரேக்க மொழியோட ஆதிக்கம் இன்னுமே போல. அந்த கிரேக்க மொழி ஆதிக்கம் தான் ஃபுல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்க எல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே அதுல தான் இருக்கு. கார்டியாலஜி எல்லாம் சொல்றோமே, இது எல்லாமே கிரேக்க வார்த்தை தான், இங்கிலீஷ் கிடையாது. கார்டியோங்கிறதுக்கு ஹார்ட்னு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு. ஆர்த்தோக்கு போன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஆர்த்தோங்கிறது ஒரு கிரீக் வேர்டு ஃபுல்லாவே. இது அந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க என்ன கொண்டு வரப்பட்டது, இங்கிலீஷ் கொண்டு வரப்பட்டது. இப்ப அடுத்த கிங்டம், ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம், அவனுடைய சாம்ராஜ்யம் வருது. இப்ப என்ன லாங்குவேஜ் வரப்போகுது,
உலகம் முழுக்க ஒரே காமன் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் சொல்றத நல்லா சொல்லுங்க. லத்தீன். அப்புறம் வேற இல்ல, நீங்க யோசிக்க தோணும், தப்பு கிடையாது. உலகம் முழுக்க உங்களுக்கு வேற ஒரு மொழி வந்து அதுல உங்களுக்கு பேர்லாம் வச்சுட்டாங்க. அதற்கு பேர் தான் மேக்ஸ் டிஜிட்டல். உங்களை எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா நம்பர்ல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. நம்ம தானியல்னு பேர் வச்சுக்கலாம், அவன் ஒரு பேர் வைப்பான் பெல்ஷாத்சார்னு. அதுதான் அவனுடைய அபிஷியல் ரெக்கார்ட்ல இருக்கும். பெல்ஷாத்சார் தான் கூப்பிடுவான் நேபுகாத்நேச்சார். அதே மாதிரி தான் அவங்க மொழியில ஒரு பேர் இப்ப வச்சிருக்காங்க. எது? டிஜிட்டல். டிஜிட்டல் நேம். உலகம் முழுக்க எல்லாருக்கும் நம்பர். இந்த நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, இந்த நம்பர் என்பது காமன், உலகம் ஃபுல்லா எந்த லாங்குவேஜ் காரணம் படிக்கலாம். இப்ப நீங்க நம்மளுடைய பேரையே தமிழ்லயோ மலையாளத்திலயோ இந்தியிலயோ எழுதுனா அந்தந்த மொழிக்காரங்க என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். ஆனா உங்களுக்கு நம்பர் கொடுத்தாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்காரன் என்ன செய்யலாம்? அதை படிக்க முடியும். ஏன்னா அது காமன் லாங்குவேஜ். இங்கிலீஷ் காமன் கிடையாது, நம்பர் தான் காமன். டிஜிட்டல் நீங்க சொல்றோம், நம்பர் தான் காமன், நியூமரிக். ரெண்டாவது, இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்தா, இந்த நம்பர்ல தான் 666 கொண்டு வர முடியும். உதாரணமா உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே 16 இலக்க நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. 16 இலக்க நம்பர் தான். உங்களுடைய ஏடிஎம் கார்டை பாருங்க, உங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, உங்களுடைய ஐசி கார்டு, அதாவது இந்தியாவோட இருக்கிற ஐசி கார்டு, எதை வேணா பாருங்க, 16 இலக்கத்தில் நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இல்லைன்னா கொடுப்பாங்க. இனிமேட் இந்தியால ஆதார் அட்டை கொடுக்கும்போது 12 இலக்கத்தில் தான் கொடுத்தாங்க. அப்பவே நாங்க எங்களுடைய பத்திரிகையில் எழுதணும், 12 இலக்கத்தில் கொடுக்க கூடாது, எத்தனை இலக்கத்தில் கொடுக்கணும்? 16ல கொடுக்கணும். ஏன் 16ல கொடுக்கணும்னா, உங்களுக்கு 16 இலக்கம், கம்ப்யூட்டருக்கு 2 இலக்கம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு அதோடைய ஐடிக்கு 2 நம்பர் கொடுப்பாங்க. மொத்தம் 18 இலக்கம். இந்த 18 இலக்கத்தை தான் 3 6ஆக பிரிப்பார்கள். 6 6 6ஆக. இப்ப நீங்க வச்சிருக்கிற எல்லாமே இந்த 3 கேட்டகரியில் இருக்கும். கொஞ்சம் நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். உங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கு இல்லையா, அதுவே 3 கேட்டகரி இருக்கும். ஒன்னு இன்டர்நேஷனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நெட்வொர்க் கோட், மூணாவது கஸ்டமர் கோட். இது 3 அந்த நம்பருக்குள்ள இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆதார் நம்பர் 12 இலக்கத்துல இருந்துச்சு. நாங்க அப்பவே சொன்னோம், 2008ல கொடுக்கும் போதே சொன்னோம், இது 16 இலக்கத்துக்கு வரணும். 12 இலக்கத்துல இருந்தா சரி வராது, 16 இலக்கத்துக்கு வந்தாதான் 666 வரணும்னு. இப்ப அரசாங்கம் 16 இலக்கத்தை கொடுத்துருச்சு. இந்த வருஷத்துல, போன வருஷத்துல இருந்து ஆதார் நம்பர் 12 இலக்கம் கிடையாது, 16 இலக்கம் அவங்களே மாத்திட்டாங்க. அதாவது உங்களுடைய ஏடிஎம் நம்பருக்கு மாதிரி உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மாதிரியே இந்த நம்பரையும் என்ன செஞ்சுட்டாங்க? மாத்தியாச்சு. இன்னும் ஒரு நம்பர் மாறும், வேர்ல்டு வைடு மாறும், எல்லா நாட்டிலையும் மாறும். என்ன மாறும்னா செல்போன் நம்பர். இப்ப செல்போன் நம்பர் பொதுவா நமக்கு இந்த காமனா உலகம் ஃபுல்லா இருக்கிற செல்போன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குது? 10 டிஜிட் இருக்கும். பொதுவா எல்லா நாடுகள்லயும் 10 இருக்கும். ஆக்சுவலா 10 இல்ல, 14. அதாவது கண்ட்ரி கோடோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா +91 நம்ம இந்தியாவில் இருக்கும். அந்த 0091 மொத்தம் 14 இருக்கும். ஆனா உலகம் ஃபுல்லா இந்த இலக்கத்தை 16 இலக்கமா மாத்துவாங்க. இந்த 16 இலக்கமா வரும்போது காமனைஸ். இப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் இது நடக்குமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நடக்கும். 16 இலக்கத்தில் உங்கள் செல்போன் நம்பர் மாறும். இன்னைக்கு டேட் போட்டோம்னா எழுதிக்கோங்க, இது ப்ராஃபஸிலாம் கிடையாது, இது நடக்கணும், அவ்வளவுதான். இப்படித்தான் இருக்கும், பைபிள்ல சொன்னபடி நடக்கணும், இதுதான் நடக்கணும். உங்களுடைய செல்போன் நம்பரும் 16 இலக்கமாக மாறும் வேர்ல்டு வைட். எப்படி வேர்ல்டு வைட் உங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு 16 இலக்கமா மாறி இருக்குதோ, உங்க ஐசி 16 இலக்கமா மாறுதோ, எல்லாமே 16 இலக்கமா மாறும்போது தான் 666க்குள்ளே உங்களை கொண்டு வருவார்கள். உலகம் முழுக்க இந்த நம்பரை கொடுத்தாச்சுன்னா அது உங்களுக்கு யூனிக் நம்பரா இருக்கும். இப்ப சாலமோன்னு பேர் வச்சா உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கில் சாலமோன் இருக்கும். ஜான் பேர் வச்சா லட்சக்கணக்கான ஜான் இருக்கும். சாமுவேல் எடுத்தா கவலையே பட வேண்டாம், அதான் நிறைய இருக்கும் உலகம் ஃபுல்லா. இந்த டிஃபரன்சியேஷன் உண்டாக்கணும்னா ஒருத்தருக்கும் யூனிக் ஐடி கொடுக்கணும். அந்த யூனிக் ஐடி எதுல கொடுக்க முடியும்னா நியூமரிக்ல தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த 16 டிஜிட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 16 டிஜிட் நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே 1, 10, 100, 1000 கணக்கு போட்டீங்கன்னா 10,000 கோடி பேருக்கு கூட நீங்க செய்யலாங்க யூனிக் நம்பர் கொடுக்கலாம். ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பிறகுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம்? யூனிக் நம்பர் கொடுக்குற அவங்க நம்பரை நீங்க மாற்றவே வேண்டாம். யூனிக்கா புது புது நம்பர் கொடுத்துட்டே போலாம். எத்தனை லட்சம் பேருக்கு? லட்சம் கோடி பேருக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளவு 16 டிஜிட் நம்பர்ல கொண்டு வர முடியும். அதனாலதான் உங்களுக்கு நம்பர்ல பேர் வைக்கிறாங்க. அதாவது உங்களை என்ன செய்யறாங்க, ஒரு கணக்கெடுப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உலகம் ஃபுல்லா ஒரு யூனிக் நம்பருக்குள்ள கொண்டாந்து உங்களை என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ்ல உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. எப்படி நேபுகாத்நேச்சர் பேர் வச்சாரோ அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, அதே மாதிரி தான் அலெக்சாண்டர் பண்ணாரு. அலெக்சாண்டரும் தான் பிடிக்கிற நாட்டுக்குலாம் என்ன வச்சாரு, கிரேக்க பேரை வச்சாரு. இப்ப இந்த பாலஸ்தீனியன்ஸ் நம்ம சொல்றோம் இல்ல, அவங்க பேர் பாலஸ்தீனர்கள் என்ற பேரை வச்சதே அலெக்சாண்டர் தான். பிலிஸ்டீன்ஸ் அப்படிங்கறதா இன்னைக்கு பாலஸ்தீன் ஆயிருக்குது.
ஒவ்வொரு பேருமே அலெக்சாண்டர் வச்ச பேர் தான் இன்னைக்கு. அதே மாதிரி தான் நேபுகாத்நேச்சர் வச்சாரு. இப்ப வரக்கூடிய கவர்மெண்ட் உலகம் முழுக்க உங்களுக்கு டிஜிட்டல்ல பேர் வைக்கிறாங்க. இதே மாதிரி தான் அத்தனை பெரிய கணக்கெடுப்பு ஒரு நாள் நடத்தினாங்க வேர்ல்டு ஃபுல்லா. எப்போ? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால், அன்னைக்கு உலகம்னா என்ன தெரியுமா? அமெரிக்கா கிடையாது. அன்னைக்கு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எதுவுமே கிடையாது. அன்னைக்கு உள்ளது 3 கண்டம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. அல்ல அமெரிக்கால 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் நூற்றாண்டுல 3 கான்டினென்ட் தான். ஒன்னு யூரோப், இன்னொன்னு ஏசியா, இன்னொன்னு ஆப்பிரிக்கா. இந்த 3 கான்டினென்ட்டுக்குள்ள இல்ல எல்லா மக்களையும் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கான். காரணம், இயேசு வரும் பொழுதே கடைசி காலம் ரெடி ஆகி விட்டது. இப்ப புறஜாதியார் காலம், சபை காலம் உள்ள வந்ததுனால தான் இந்த 2000 வருஷம் போயிருக்கு. இல்லன்னா அப்பயே உலகம் என்னத்துக்கு வந்துரும்? முடிவுக்கு வந்துடும். ஏன்னா இயேசு எல்லாத்தையும் முடிக்கத்தான் வந்தேன்னு அப்பயே சொல்றாரு. அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லாரையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கான். அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கும் போது இயேசு வந்தார். இப்போ உலகம் முழுக்க கணக்கெடுப்பு நடத்தப்படுது. நல்லா கவனிங்க, கணக்கெடுப்புனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்ல, அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு. இது அத்தனை பேருக்கு அவங்க நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றது. அவங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு உலகம் முழுக்க இப்பதான் நடக்குது. முதல் முறை எடுக்கும்போது இயேசு வந்தார், 2வது முறை எடுக்கிறார்கள், இப்பொழுதும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு முடித்து ஒரு கம்ப்யூட்டருக்கு கீழே, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு கீழே ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் எந்த சர்வாதிகாரி கையில் இருக்குதோ அவன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான்.